எந்த சூழ்நிலையிலையுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும், அது காசு பணமாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம், என்ன வேணால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய குடும்பத்தை நீ இழந்துடவே கூடாது. குடும்பத்தை இழந்துட்ட அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அதனால் குடும்பத்துக்காக நீ எதை வேணால் இழக்கலாம். ஆனால் எதற்காகவும் உன்னுடைய குடும்பத்தை நம்ம இழந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னா நாளைக்கு எல்லாம் முடிஞ்சு போய் நிற்கும் போது, எல்லாம் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு வெறுமனா நீ நிற்கும் போது, உனக்காக நிற்கிறது அப்பா அம்மாவாக இருக்கும், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கும், இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கும், இல்லை மாமனார் மாமியாராக இருக்கும். இப்படி தான் அந்த ஒரு சிறிய கூட்டம் தான் உன்னோட நிற்கும். ஒரு பெரிய பதவி இருக்கும்போது, மிகப்பெரிய நீ பணக்காரனாக இருக்கும்போது, சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழும்போது, 4 பேருக்கு நீ செலவு பண்ணும்போது, உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா 4 பேருக்கு கண்ணை மூடின்னு செலவு பண்ணுறேன்னா அப்போ ஒரு பெரிய கூட்டம் உன்னோட இருக்கும். அப்போ கூட உன்னுடைய அண்ணனோ, உன்னுடைய தம்பியோ, உன்னுடைய தங்கச்சியோ, உங்கள் அப்பா அம்மாவோ, இல்லை உங்கள் மாமனார் மாமியாரோ ஏன் இவன் இப்படி செலவு பண்ணுறான், ஏன் இப்படி பணத்தை வாரி இறக்குறான், ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு அப்பயும் கவலைப்பட்டுட்டு இருக்கிறது அந்த உறவுகள் தான், அந்த குடும்பம் தான். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ செய்கிற அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும், அதாவது பலாப்பழத்தில் ஈ முக்கியதுன்னா சும்மா முக்கிக்காது. சர்க்கரையில் ஈ முக்கியது, தேனில் ஈ முக்கியது, தேன் தேண்டி எறும்பு வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒரு விஷயத்தில் ஈர்க்குது அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு வேளை நீ கொடுக்குறத நிறுத்திட்டு அப்படின்னா அடுத்த அந்த உறவுகள்லாம் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் உன்னுடைய குடும்பத்தை மட்டும் நீ இழக்கவே கூடாது. இந்த உலகத்தில் எதை வேணாலும் வாங்கலாம் சார். பணம் இருந்தால், செல்வாக்கு இருந்தால், அதிகாரம் இருந்தால் நீ உலகத்தில் எதை வேணால் வாங்கலாம். அம்மா அப்பாவை வாங்க முடியுமா? அக்கா தங்கச்சியை வாங்க முடியுமா? அண்ணன் தம்பியை வாங்க முடியுமா? குழந்தைங்களை வாங்க முடியுமா? வாங்கலாம். என்ன வேணால் பணம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் உண்மையான உணர்வுள்ள சில உறவுகளை உன்னால் எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது. அந்த உண்மையான உணர்வுள்ள உறவுகள் எல்லாம் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கும். உன் குடும்பத்தை தாண்டி அப்படிப்பட்ட உறவுகளை நீ சம்பாதிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அதனால் எதுக்காகவும் குடும்பத்தை இழந்துடாதீங்க. குடும்பம் தான் நமக்கு எல்லாமே. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சில பேர் சம்பாதிக்கலாம், சில பேர் சம்பாதிக்காமல் இருக்கலாம், சில பேர் இந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரதுக்காக போராடலாம், சில பேர் அதை பற்றி கண்டுக்காமே இருக்கலாம். எல்லாம் சரி. ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கிறது தான் குடும்பம். அனுசரித்து தான் போகணும். இதையெல்லாம் தாண்டி தான் அதை கொண்டு போனால் தான் அது ஒரு குடும்பம். ஆக இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் எதற்காகவும் குடும்பத்தை இழக்காதீர்கள்.